ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எப்படி ஒரு இமேஜ்க்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜுடைய லுக்கை ரொம்ப ரியலாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபுல் இமேஜுமே டார்க் கலர்ஸாக இருக்காது, அதே மாதிரி ஃபுல் இமேஜுமே லைட் கலர்ஸாக இருக்காது. ஒரு இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்ஸும் இருக்கும், லைட் கலர்ஸும் இருக்கும். ஸோ அப்படி ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்கும்போது தான் அந்த இமேஜுடைய லுக் வந்து ரொம்ப ரியலாக காமிக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற இமேஜ் வந்துட்டு ஒரு ஃப்ளாருடைய பெட்டல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஃப்ளார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஃப்ளார்ஸில் அவுட்டர் லேயர் வந்து டார்க் கலர்ஸாக இருக்கும் அண்ட் இன்னர் லேயர் வந்து லைட் கலர்ஸாக இருக்கும். ஒரு சில ஃப்ளார்ஸில் அவுட்டர் லேயர் வந்து லைட் கலர்ஸாக இருக்கும், அதே மாதிரி இன்னர் லேயர் வந்து கொஞ்சம் போக போக டார்க் கலர்ஸாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நானும் அதே மாதிரி ஒரு ஃப்ளாருடைய பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பெட்டலில் உள்ளே வந்து நான் நிறைய லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் எதுக்காக இப்படி இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எனக்கு டார்க் ஷேட்ஸ் வேணும், அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எனக்கு லைட் ஷேட்ஸ் வேணுங்கிறத நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த லைன்ஸ் எல்லாமே டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் அந்த பெட்டல்ஸ்க்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஷேட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி அந்த மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் அந்த மெத்தட் அப்ளை பண்ணி எப்படி வந்து ஒரு இமேஜுக்கு நம்ம ஷேட்ஸ் கொடுக்கலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். பெட்டல்ஸில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து டபுள் பெல் பிராண்டில் உள்ள சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து 4 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைட் லாவெண்டர் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஒயிட், இன்னொரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து லாவெண்டர் கலர். ஸோ டோட்டலாக 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ண போகிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட், இந்த ஹாஃப் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். டோட்டலாக ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம 2 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து ஒயிட் கலர் அண்டு இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து லாவெண்டர் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் இந்த பார்ட் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபில் பண்ண போகிறது வந்து இந்த பார்ட் ஃபில் பண்ண போகிறேன். இதில் ஒரு பார்ட்டிஷன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த லேயரில் கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதிலையே நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஏரியா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து நான் லைட் லாவெண்டர் கலர், இந்த ஸ்மால் ஏரியாவுக்கு நான் டார்க் ஷேட் கொடுக்க போகிறேன். இப்போ
இந்த பாட்டில் வந்து ஒயிட்டும் லைட் லாவெண்டர் கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் வந்து பியூர் லாவெண்டர் கலர் ஃபுல்லாகவே நான் ஷேடை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்மால் ஏரியா இப்போ டிவைட் பண்ணேன் இல்லையா, இதுக்கு வந்து டார்க் ரோஸ் கலர், வாடாமல்லி கலர் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏரியா ஃபில் பண்ணலாம். எல்லாமே பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபில்லிங் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் முடிக்கிறது வந்துட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளே சென்டரில் ஸ்டிச் போட்டு நான் மறுபடியும் பேக் வரேன். ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே நான் லாவெண்டர்லேயே இதுக்கு அடுத்த ஷேட் கொஞ்சம் டார்க்காக நான் கொடுக்க போகிறேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு லாக் போட்டுட்டு நான் டேன் பண்ணுறேன். நான் கரெக்டாக இந்த லைன் மார்க் பண்ண லைனில் நான் பஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அந்த லைனில் சும்மா ஃபில்லிங் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் இங்கே என் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற அந்த லேயரில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருப்பேன்ல, ஸோ அதனுடைய சென்டர் பார்ட்டில் பஞ்ச் பண்ணி நான் என் பண்ணுறேன். இதில் வந்து டார்க் லாவெண்டர் கலர் கொடுத்துருப்பேன் அண்ட் இதில் வந்துட்டு இதை விட கொஞ்சம் லைட் லாவெண்டர் கலர் கொடுத்துருப்பேன். இந்த பாட்டில் வந்து என்ன பண்ணோன்னா இந்த 2 லாவெண்டர் கலரையும் மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டில் நான் ஃபில் பண்ண போகிறேன். இதிலிருந்து இது வரைக்கும் நான் ஃபில் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து டார்க் லாவெண்டர் கலர் அண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து லைட் லாவெண்டர் கலர். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி நான் இந்த ஸ்டார்டிங் இதிலிருந்து இது வரைக்கும் நான் ஃபில் பண்ண போகிறேன். இங்கே கொண்டு போய் என் பண்ணுறேன். ஆக்சுவலாக லேயர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துலையே ஃபினிஷ் ஆயிடுது. இந்த இடத்துலையே நம்மளுக்கு லேயர் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்ம வந்து எண்டிங் பாயிண்ட்டாக வச்சா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஷேடு மாதிரி இருக்காது, ரியல் ஃப்ளாருடைய ஷேடு வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே திக் லேயர் கொடுத்துருப்பேன் இல்லையா, ஸோ அதனுடைய சென்டர் பாயிண்ட் ஈவனாக ஒரே லைனில் இல்லாமல் மேலே கீழேன்னு நம்ம கொஞ்சம் மாற்றி நம்ம ஷேடு கொடுத்தோம் அப்படின்னா ரியல் ஷேடாகவே நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேலே இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கீழே வச்சுருந்தேன், அதை விட கொஞ்சம் ஹைட்டில் நம்ம இப்போ பஞ்ச் பண்ண போகிறோம். இந்த டார்க் கலர் அண்ட் லைட் லாவெண்டர் கலர் மிக்ஸ் பண்ணி நான் அந்த லேயரை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இந்த லேயரை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா மேலே வந்து நான் லைட் லாவெண்டர் கலர் கொடுத்துருந்தேன்
இப்போ அதில் வந்து ஒரு லைன் டார்க் லாவெண்டர் கலர் வரும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேடு வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டார்க் லாவெண்டர் கலருக்கு நடுவில் லைட் லாவெண்டர் கலர் ஒரு லைன் வரும்போது உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ரியலாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்மால் ஏரியா இருக்குது. இந்த பிளேஸில் நான் இந்த டார்க் வாடாமல்லி கலர் அந்த கலர் நான் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கும்போது ஒரு பெட்டல்ஸில் ரியலாக ஒரு பெட்டல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஷேடு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரியலாகவே இதில் தெரியும். இந்த பெட்டல்ஸ் வந்து நான் ஷேடு எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனலாக இந்த டார்க் கலரை வச்சே ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுக்க போகிறேன். ஃபைனலாக ஷேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாகவே இருக்கும். ரியலாக ஒரு ஃப்ளாரில் என்ன ஷேடு என்ன மாதிரி ஷேடு வருமோ அதே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த பெட்டல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சில சாரீஸில் ட்ரிபிள் கலர் இருக்கும், டபுள் கலர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு மோட்டிவ் டிசைனுக்கு அல்லது ஏதாவது ஒரு இமேஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணியோ அல்லது ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஷேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி நம்ம வந்து ஷேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்படி ஷேட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே நான் வந்து 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே 4 கலர்ஸுமே நான் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் ஒரே கலர் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு லேயருக்கு நான் ஃபுல் லாவெண்டர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அடுத்த லேயரில் ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து டார்க் லாவெண்டர் அண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து லைட் லாவெண்டர், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுக்கும்போது ஷேட்ஸ் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வரும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.